சேனைகளின் கர்த்தர் அவர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். தேவ பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுவோம். பிதாவாகிய தேவன் பரிசுத்தர், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தர். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் பரிசுத்தவான்கள். பரிசுத்த மணவாட்டியை மீட்டு எடுக்கும்படி மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற கர்த்தர், நாம் சேவிக்கிற பிதாவாகிய தேவன், ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்களாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தினாலும் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களினாலே நிறைவாய் நிறைப்பாராக. இந்த நாளிலும் கூட சில வசனங்களை நாம் வாசித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். இன்னொருவர் ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27 வாசிக்க கேட்போம். எபிரேயர் 4:2. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது நமக்கு அறிவிக்கப்பட்டது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆமென். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். உங்க மாம்சத்தின் காதுகளிலே நான் பேசுகிற சத்தம் விழும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்தில் பேசுகிற வேளையில், உங்களுடைய உள்ளான மனிதனுடைய செவிகளில் அந்த வார்த்தைகள் துணிக்கிற வேளையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இந்த நாளில் நான் இந்த வசனத்தை முதலாவது நான் சொல்லி செய்திக்குள்ளாய் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். கேட்கிறவர்கள் விசுவாசம் இல்லாமல் வசனத்தை கேட்டபடியினால், கேட்ட வசனத்தினால் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லையா. இந்த நாளில் கூட உங்களுடைய பிரச்சனைகள், பாடுகள், ஏக்கங்கள், குடும்பத்தின் தேவைகள், பரலோக ராஜ்யத்தை குறித்த ஆவிக்குரிய வாஞ்சைகள், உலகத்தினுடைய சகல தேவைகள், பணப்பற்றாக்குறை, சரீரத்தின் தேவைகள், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள் விசுவாசத்தை துவக்கி வைத்திருக்கிறார். அந்த விசுவாசத்தை துவக்கி வைத்து அந்த விசுவாசத்தின் மூலமாக தான் தேவனிடத்தில் ஜெபத்தின் மூலமாக சகலத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே கேட்கிற வசனத்தை நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கிறது மாத்திரம் அல்ல, தேவனுடைய சமூகத்தில் தேவனாலே எல்லாம் கூடும், நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கின்றேன் என்கிற அந்த ஜெப துணியோடு உங்கள் இருதயம் இருக்குமானால், நீங்கள் கேட்கிற வசனம் உங்களுக்குள் மாற்றத்தை கொண்டு வரும். நீங்கள் கேட்கிற வசனம் உங்களுக்குள் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். கேட்கிற வசனம் உங்களுக்குள் ஜீவனை கொண்டு வரும். கேட்கிற வசனம் உங்களுக்குள் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து செல்லும். இதுவரையிலும் நீங்கள் இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, நான் எதிர்பார்த்த நன்மைகள் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் கலங்கி நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் வசனம் கிடைத்த உடனே அதை விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் சிறுபிள்ளையை போல தாழ்த்தி வசனத்தை முன்பாக நிறுத்தி வசனத்தை கொடுத்து என்னை நம்ப பண்ணின உமக்கு நேராக என்னை தாழ்த்துகிறேன் என்று யாரெல்லாம் கர்த்தருடைய கிருபைக்கு வசனத்தின் மேல் விசுவாசம் வைத்து தாழ்த்துகிறார்களோ அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் இல்லை என்றாலும் இருக்கிறவைகளாய் அழைத்து உருவாக்கி உயிர்ப்பிக்கிற தேவன் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம் ரோமர் 8, 26, 27. நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். விசுவாசத்தை எங்களுக்குள் துவக்கினவர், விசுவாசத்தை எங்களுக்கு என்று பூரணப்படுத்துகிறவர், இயேசு கிறிஸ்து என்கிற சொந்த குமாரனையே எங்களுக்கென்று ஒப்பு கொடுத்தவர் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்கள் ஆண்டவரே, இந்த நாளில் ஒவ்வொரு வசனத்திலும் இயேசுவை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு வசனத்திலும் இருக்கக்கூடிய இயேசுவின் மகிமையை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஆராதனையின் துவக்கம் முதல் இம்மட்டுமாய் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதிகளிலும் இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம். இந்த நாளில் வசனத்தின் மூலமாக இயேசுவின் மகிமையை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. சாதாரண ஒரு வார்த்தையாய் நாங்கள் பார்க்கக்கூடாது, ஏதோ வழக்கம் போல் கேட்கிறோம் என்கிற அனுபவங்களுக்குள் நாங்கள் இருக்கக்கூடாது. வசனத்தில் இருக்கிற இயேசுவையும் அந்த வசனத்தில் உள்ள இயேசுவின் மகிமையும் எனக்குள்ளாய் பாய்ந்து
செல்லட்டும். அந்த வசனங்கள் எனக்குள் கிரியைகளை நடப்பிக்கட்டும். வசனத்தை ஆண்டவரே எங்களுக்கு நேராய் அனுப்புகிறதின் நோக்கம் எங்கள் வாழ்க்கையில் பலிக்கட்டும். ஆண்டவரே, ஆவியானவர் தாமே எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நாங்கள் எப்படி ஜெபிக்கணும், என்ன ஜெபிக்கணும்னு தெரியாத வேளையிலும் எங்களுக்கென்று ஆண்டவரே ஆவியானவரை கொடுத்து எங்கள் மூலமாய் ஜெபிக்க செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வசனங்கள் ஒவ்வொன்றும் தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வசனத்தில் உள்ள இயேசுவை காணட்டும். வசனத்தில் உள்ள இயேசுவின் மகிமையை காணட்டும். மகிமையின் மேல் மகிமை, வசனத்தில் உள்ள கிருபையின் வல்லமையை பெற்றுக்கொண்டு செல்ல கிருபை தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஆமேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆத்துமாக்களுடைய இடத்திலிருந்தும் இருதயத்திலிருந்து எழும்புகிற அந்த சத்தத்தை ஜெபமாக அவர் பிதாவாகிய தேவன் கேட்கும்படி சித்தமுள்ளவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவர் ஜெபிப்பதற்கு நமக்கு ஒரு நல்ல முன் உதாரணம், ரோல் மாடலாக எப்படி ஒரு தேவ பிள்ளை கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு இயேசுவை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் எப்படி ஜெபித்தார் என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இயேசுவை முன்மாதிரியாய் வைத்து இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பிதாவை நோக்கி எப்படி ஜெபித்தாரோ அதே போல் ஜெபிக்கக்கூடிய கிருபையின் வல்லமையை நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள். ஜெபிக்கிற வேண்டும் என்று சொல்லி உலகத்தில் உள்ள எந்த நபர்களையும் ஊழியர்களையும் ரோல் மாடலாய் பார்ப்பதை விட தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொந்த குமாரன் என்றும் பாராமல் சிலுவையின் மரண பரியந்தம் ஒப்பு கொடுத்த அவரையே நாம் நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கிற எல்லா காரியத்தையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த ஜீவனை நமக்குள் கொண்டு வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஆவியிலே நிறைந்து நாம் ஜெபிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் மாம்சத்திலிருந்து எழும்புகிற ஜெபம் பரந்த கூரையை விட்டு தாண்டாது. ஆனால் ஆவியானவரோடு கூட ஆவியிலே நிறைந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒன்றாவது வானம், இரண்டாவது வானம் என்று வானத்தின் திரைகளை எல்லாம் கிழித்து மூன்றாவது வானத்தில் இருக்கக்கூடிய பரலோக தகப்பனுடைய சிங்காசனத்திற்கு நேராய் கடந்து சென்று நாம் ஜெபித்த ஜெபங்களுக்கு வேண்டிய பதிலையும் பெற்று தர வல்லமை உள்ளது. ஆகவே பிதாவாகிய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்துவின் நல் மாதிரியை, நல் முன் உதாரணத்தை நாம் பார்த்து கற்றுக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவிற்குள் இருந்த ஜீவனை நமக்குள் கொண்டு வந்து நமக்குள் ஜெபிக்க வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஜெபிக்கிறவர்கள் நீங்களும் நானும் தான். ஜெபத்தை கேட்டு பதிலை தருகிறவர் பிதாவாகிய தேவன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் ஜெபிக்கின்றோம். ஜெபத்திற்கு எதிரி பிசாசானவன். நாம் ஒரு விதத்திலும் எந்த விதத்திலும் ஜெபிக்க விடாதபடிக்கு நமக்கு தடையாக எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற அவனுக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவர்கள் இந்த நாளில் தேவை. ஆகவே இந்த செய்தி ஜெபத்தின் மேன்மையை உணர செய்து ஜெபத்தின் ஆழத்திற்குள் அழைத்து செல்லும். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு ஜெபத்தின் மேன்மையை உணர செய்து ஜெபத்தின் ஆழத்திற்குள் எங்களை அழைத்து செல்லும். ரோமர் 8:26-27 வாசித்தோம். பரிசுத்தவான்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அறியாது இருக்கிறதினாலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட ஆவியானவர் தாமே நமக்குள்ளாக இருந்து இந்த சரீரம் என்கிற தேவனுடைய ஆலயத்தில் இருந்து உள்ளான மனிதனாகிய இருதயம் என்கிற சிங்காசனத்திலே ஆவியானவர் ஒரு மனிதனிடத்தில் இருந்து பிதாவினுடைய சித்தத்தை அறிந்தவராக, பிதாவினுடைய நோக்கத்தை நன்கு அறிந்தவராக அவர் ஆவியானவர் இருக்கிறபடியினாலே இரண்டாவது ஹெல்ப்பராக நமக்குள் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்க அவர் வாஞ்சை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக் கொள்ளாத தேவ பிள்ளைகள் ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளும்படி உற்சாகப்படுத்துகிறோம். ரட்சிப்பு என்கிறது முதலாவது துவக்கம். ஞான ஸ்நானம், பரிசுத்த ஆவியின் நிறைவு, சீஷத்துவம், கர்த்தருக்கென்று சாட்சியோடு வாழ்கிற ஊழியம் செய்கிற அனுபவம் என்று பல படிகள் உண்டு. இந்த நாளில் நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபங்கள் மாம்சத்திலிருந்து எழும்பும் என்று சொன்னால் ஒரு நாளும் இந்த கூரையை விட்டு செல்லாது. ஆவிக்குரிய ரீதியில் உங்கள் கண்கள் பார்க்கட்டும். மாம்சத்தின் ரீதியிலே கடமைக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் உண்டு, கடமைக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள் உண்டு. அது அதே போல சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி ஜெபிக்கிற காரியங்கள் உண்டு. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பரலோகத்திலே வேல்யூ உண்டு. புரிஞ்சவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. பரலோகத்திற்கு தெரியும் யார் உண்மையாக இருதயத்திலிருந்து ஜெபிக்கின்றார்கள் என்று சொல்லி.
பாதாளத்தின் ஆவிக்கும் தெரியும் யார் உண்மையாய் ஜெபிக்கிறார்கள் என்று சொல்லி. மனுஷர்கள் வெளியிலே பார்க்கக்கூடிய புறம்பான காரியத்தை பார்த்து கொண்டு இவர்கள் நல்லா ஜெபிக்கிறார்கள் என்று சொல்லி ஒருவேளை அவர்கள் யூஸ் பண்ணுகிற வார்த்தைகளை கவனிக்கலாம். ஆனால் பரலோகத்தையும் பாதாளத்தையும் ஏமாற்ற முடியாது. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் தானியேல் அன்று பலகணிகளை திறந்து வைத்திருக்கிற வேளையில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வழக்கம் போல் எருசலேமுக்கு நேராய் பரலோக ராஜாவை நோக்கி இருதயத்தின் ஆழத்திலிருந்து பிதாவை நோக்கி ஜெபித்ததை கண்ணோக்கி பார்த்த அதே தகப்பன் சிங்கத்தின் குழியிலே போடப்பட்ட சூழ்நிலையிலும் தானியேலே முழு மனித குலமும் உனக்கு உதவி செய்யாத சூழ்நிலையில் நீ மண்டியிட்டு உண்மையாய் ஜெபிக்கிற இருதயத்திலிருந்து எழுந்த ஒவ்வொரு ஜெபமும் நீ எனக்கு பிரியமானவனாக இருந்தபடியினால் என் சன்னிதானத்திலே ஏற்றிற்று. ஆகவே நானே இறங்கி வருவேன் என்று தேவனாகிய கர்த்தர் சிங்கத்தின் கெபிலரை பாதுகாத்தார். இன்றைக்கு என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவருக்கு இன்னும் உங்களிடத்துல பெரிய காரியத்தை எதிர்பார்க்கிறாரோ என்னவோ, ஆகவே தான் இந்த தூதை உங்களுக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஏதோ குடும்பத்தின் தேவைக்காய் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறது ஒரு அனுபவம், ஆனால் கர்த்தரே தேவை என்பது சொல்லி அவரிடத்தில் ஜெபிக்கிறது இன்னொரு அனுபவம். கர்த்தரே தேவை என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களுக்கு உலகத்தின் தேவைகள் தானாய் சந்திக்கப்படுவதை உணர்வார்கள். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்களா? ஹல்லேலூயா. முதலாவது காரியம், இந்த நாளில் இந்த செய்திக்கு பிற்பாடு குடும்ப ஜெபம் இல்லாத குடும்பங்களில் குடும்ப ஜெபம் உருவாக போகிறது. ஆமென். குடும்ப ஜெபம் இல்லாத குடும்பம் கூரை இல்லாத குடும்பமாம். குடும்ப ஜெபம் இல்லாத குடும்பத்தில் பிசாசானவன் வந்துட்டும் போய்கிட்டும் இஷ்டம் போல காரியங்களை நடப்பிக்க குடும்பம். ஆகவே குடும்ப ஜெபம் இல்லாத ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த செய்திக்கு பிற்பாடு கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபம் இல்லாத சபை முதுகெலும்பு இல்லாத சபையாம். ஒரு சபை கர்த்தருக்கென்று சாட்சியோடு வாழ்வதற்கு மிக மிக முக்கியமானது ஒரு ஜெபம், ஜெபசேனை. அந்தரங்கத்திலே பிதாவின் சமூகத்திலே பேர் புகழுக்காக நான் இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேன், பேர் புகழுக்காக பாஸ்டர் இடத்துல நல்ல பேர் வாங்கணுன்றதுக்கு ஐயா நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நோ 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 நோ, இதெல்லாம் இயேசு சொல்லிக் கொடுக்கவில்லை. அந்தரங்கத்திலே யாரெல்லாம் சபைக்காக உறுதுணையாக நிற்க வேண்டும் என்கிற இருதயத்தோடும் கரிசனையோடும் நிற்கிறவர்கள் முழங்காலிலே நின்றோ அல்லது தங்களை தாழ்த்தி பிதாவின் சமூகத்திலே அப்போஸ்தலிக் ரிவைவல் காங்கிரிகேஷன் உள்ள ஒவ்வொரு ஊழியர்களையும் சபையாரையும் கண்ணோக்கி பாதுகாத்தருளும் என்று அந்தரங்கத்தில் ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மாய்மாலத்திற்கு இடம் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இரண்டாவது, ஜெபம் இல்லாத ஒரு தனி மனிதன் பேரலைஸ் ஆன ஸ்ட்ரோக் வந்து படுத்த படுக்கையை போல இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒப்பானவனாம். எப்படியாம்? இருதயம் துடிக்கும், ரத்தங்கள் ஓட ஆரம்பிக்குமாம், ஆனால் கால்களும் கைகளும் செயலிழந்து போயிருக்கும். எந்த தேவ பிள்ளை சரியாய் செபிப்பது இல்லையோ அவர்கள் ஒரு தேவனுக்கென்று ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. உலக காரியமே அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக காணப்படும். இந்த முன்னுரையிலே நான் சொல்லுகிற மிக முக்கியமான காரியம், கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் சேர்த்து தான் சொல்லுகிறேன், நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். என்னுடைய சத்தம் உங்கள் காதுகளில் விழுந்தாலும் விழாவிட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய சத்தம் உங்களிடத்தில் பிரவேசிக்கும் என்று சொன்னால் சேனையாய் நீங்கள் எழுந்து நிற்பீர்கள். நீங்கள் அழுது ஜெபித்தவர்கள் அநேகர் இந்த நாளில் உண்டு. ஆனால் இன்றைக்கு அந்நீரின் ஜெபம் தடைப்பட்டாயிற்று. மன்றாடி ஜெபித்தவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் மன்றாட்டின் ஜெபம் உங்களுக்கு மன்றாட வேண்டிய காரியங்களில் இந்த நாளில் இருக்கிறீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் பெருமூச்சுகளோடு உறவினர்களுக்காக தேசத்திற்காக ஜெபித்தவர்கள் உண்டு. ஆனால் இந்த நாளில் சூழ்நிலை நிமித்தம் கால்கள் தளர்ந்து போய் தள்ளாடுகிற, ஏதோ கடமைக்காய் உட்கார்ந்தோ நிமிர்ந்தோ உட்கார்ந்து படுத்தோ ஜெபிக்கிற அனுபவத்திற்குள்ள நீங்கள் நானும் இருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிற காரியம், ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், உணர்வுள்ளவன் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள கடவன். கேட்கிறவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அந்த வசனத்தினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. புரிந்தவர்கள் மாத்திரம் ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. முதலாவது காரியம், ஜெபம் நம்முடைய இயலாமையை உணர செய்து நம்மை தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்படைக்க செய்கிறது. இந்த செய்தியின் தலைப்பு, ஜெபத்தின் மேன்மையை நாங்கள் உணர செய்து. முதல்ல உணர்வடையணும். நீங்களும் நானும் மற்றவர்கள் எவ்வளவு சொன்னாலும் உணர்வு கொஞ்சமாக உணர்றது போல இருக்கலாம். ஆனால் படைத்த சிருஷ்டித்த ஆத்மாவை டிசைன் பண்ணி ஆவி ஆத்மா சரீரத்தை படைத்த தெய்வம் நேரடியாய் உங்களுக்குள் பேசுவாரானால், வசனத்தின் மூலமாகவோ துதியின் நேரத்திலோ ஆராதனை நேரத்திலோ ஜெப நேரத்திலோ செய்தியிலோ உங்களுக்குள் நேரடியாய் பேசுவார் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஜீவன் உண்டாக ஆரம்பிக்கும்.
நீங்கள் ஒன்று இயேசுவை தொட்டவர்களாய் கடந்து போகணும், இல்லை இயேசுவால் தொடப்பட்டவர்களாய் கடந்து போகணும். இது ரெண்டு இல்லாமல் மாய்மாலமாய் வருகிற விசிட்டர்ஸாய் நாம் இருந்தோம் என்று சொன்னால் வருகையின் எக்கால சத்தம் ஆவிக்குரிய மனிதனுடைய காதுகளில் விழாது. வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் மாம்சத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அனுபவம் அல்ல, உள்ளான மனிதனிலே சத்தத்தை கேட்டு உணர்வடைந்து மகிமையின் மேல் மகிமை அடைகிறவனாய் காணப்பட வேண்டும். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஜெபத்தை முன்னிலைப்படுத்தி எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற இயேசுவை உங்கள் கண்கள் பார்க்கட்டும். நீங்கள் இயேசுவோடு கூட அந்த கெத்செமனே தோட்டத்திலே அன்றை முழங்கால் படியிட்டு முகம் குப்புற விழுந்து இரத்த வேர்வையோடு இருந்த இயேசுவோடு கூட சில வினாடிகள் நீங்கள் நேரத்தை செலவிட்டால் உங்கள் ஜெப ஜீவியம் மாறுவதை உணர்வீர்கள். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்களேன். ஐயா இல்லையா நாங்கள் அப்படியே வந்துட்டு போயிட்டே இருக்க போகிறோம் ஐயா அப்படின்றவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. கேம்பில் இருக்கக்கூடிய சகோதரனே, கேம்பை கலக்கும்படி கர்த்தர் உன் முழங்கால்களை நம்பி இருக்கிறார். எதுவரையிலும் நீங்களும் நானும் சரியாய் செயல்படாமல் ஏதோ கடமைக்காய் ஜெபித்த நாட்களை வீணாக்கினது தான், என்னையும் சேர்த்து தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தி மறித்து கெத்செமனே தோட்டத்திலே ஆத்துமா வியாகுலப்பட்ட இயேசுவோடு தனிப்பட்ட முறையிலே நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு நிமிஷம் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்ற ஆரம்பித்துவிடும். ஹல்லேலூயா. அதை எப்படி ஐயா பெற்றுக்கொள்ள முடியும்? பரிசுத்த ஆவியானவர் அதை கொண்டு வருவார். ஆமென். சில வசனங்களை நாம் வாசிப்போம். யாத்ராகமம் 32:24 ஒருவர் வாசிப்போம், பின்பகுதியை வாசிங்க. யாத்ராகமம் 32:24 மன்னிக்கவும், ஆதியாகமம் 32:24 நானே வாசிக்கிறேன். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனோடே போராடி. யாக்கோபு பிந்தி தனித்து இருந்தான். நல்லா கவனிங்க, ஜெபத்தின் ஆழத்திற்குள் நீங்களும் நானும் கடந்து போகணும். நம்ம சபையில் ஒவ்வொரு மாதமும் லாஸ்ட் சாட்டர்டே ஒரு செயின் ப்ரேயர் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. ஒரு அருமையான ஜெபம், தேவ பிள்ளைகளுக்காக, தேசத்திற்காக, ஊழியர்களுக்காக ஜெபிப்பதற்கு ஒரு அருமையான ஒரு ப்ரேயர் செயின் ப்ரேயரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வளாகத்தில் இப்போ இதுவரைக்கும் பேர் கொடுக்காதவங்க தயவு செய்து சிஸ்டர் சாந்தி ராபர்ட் அவர்களிடத்தில் பேர்களை கொடுங்க. உங்களிடத்தில் ஆண்டவர் கேட்கிறது ஒரு அரை மணி நேரம் ஆகிலும். அந்த மாதத்தில், அதாவது ஒவ்வொரு மாதத்தில் கடைசி வாரத்தில் தான் ஜெபிக்கணும்னு இல்லை. நீங்கள் அந்த ஜெபத்தில் உண்மையாக இருதயத்திலிருந்து, மாம்சத்திலிருந்து அல்ல, இருதயத்திலிருந்து பாரத்தோடு ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த செயின் பிரேயரில் இருக்கக்கூடிய அத்தனை ஜெபங்களுடைய வல்லமையும் வார நாட்கள் முழுவதிலும் உங்கள் நினைவிலே ஜெபித்து வைத்து கொண்டே இருக்கும். ஜார்ஜ் முல்லர் இப்படியே சொல்லுகிறார், நான் உட்கார்ந்தாலும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், நான் நடந்தாலும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், நான் படுத்தாலும் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், வேதம் வாசிக்கும் போதும் ஜெபசிந்தையோடு இருக்கிறேன். என் வாழ்க்கையே ஜெபசிந்தையாய் மாறினபடியினால் தான் நான் ஜெபிக்க ஒரு நிமிடம் ஜெபித்தாலும் அடுத்த நிமிடம் பரலோக தகப்பன் எனக்கு பதிலை தருகிறார் என்று சொன்னார். நீங்களும் நான் அந்த அனுபவத்தில் வரலாறுன்னு ஆவியானவர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க பார்ப்போம்? இல்லைங்க, அப்படியே இருக்க விரும்புகிறோம் அப்படின்றவங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மாய்மாலம் இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாய் நிற்கும் போது மாய்மாலர்களும் நிற்க முடியாது. ஜெபிக்கிற வேளையில் உண்மையாய் ஜெபிக்கிற மனிதன் பெரிய மாற்றத்தை குடும்பத்திலே கொண்டு வருவான். ஹல்லேலூயா. இந்த ஜெபம் ஜெபிக்க இந்த செய்தியை கேட்ட பிற்பாடு கணவன் சொல்லுவான் மனைவியப்பா, பிள்ளைங்களா நீங்கள் போய் ஜெபம் பண்ணு, நான் போய் படுக்கிறேன், எனக்கு டயர்டாக இருக்குது. குடும்ப ஜெபத்தில் போய் உட்காராத சகோதரர்கள் எல்லாம் உட்கார போகிறாங்க. ஹல்லேலூயா. அல்லது குடும்ப ஜெபத்தில் முழங்கால் போட முடியாமல், ஒரு 5 நிமிஷம் கூட முழங்கால் போட முடியாமல் உட்கார்ந்தே ப்ரேயர் பண்ணக்கூடிய சகோதரனோ சகோதரியோ வரக்கூடிய நாட்களில் முழங்கால் போட்டு ஜெபிக்க போகிறாங்க. புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். ஹல்லேலூயா. பண தேவை இருக்குங்க, இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் காசையை அனுப்ப மாட்டீங்கன்னு ஊர்லேருந்து பிரச்சனையாக சொல்லிட்டு இருக்கிற மனைவியின் இடத்துல நீங்கள் ஃபோன் எடுத்து பேசும்போது எல்லா தேவையும் ஆண்டவர் அறிவார். ஒரு நிமிஷம் ஜெபிக்க போகிறோன்னு சொல்லி ஜெபிக்க போகிற ஒரு ஆவியோடு நீங்கள் வாழ போகிறீங்க. ஆமென். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? மனிதர்களோடு சண்டை போடுவதை காட்டிலும் கர்த்தருடைய பாதத்தில் முழங்கால் படியிட்டு முத்தம் செய்வது உத்தமம். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென்னு சொல்லுங்களேன். வாசிப்போம். ஆதியாகமம் 32:26 வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பகுதி, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளியே உம்மை போக விடேன். முதல்ல யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அந்த அதிகாரத்தை நீங்களாம் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா
அவ்வளவு ஆஸ்தி இருக்கு, 2 பரிவாரம் இருந்து 2 பேட்சா பிரிச்சாச்சு, முன்னாடி அனுப்பியாச்சு, பின்னாடியும் வச்சாருக்கு. இதெல்லாம் முடிச்சிட்டு யாக்கோபு தனியா நிற்கிறான். நின்ன பிற்பாடு யாக்கோபு இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் மனக்கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறான். ஆனாலும் அவனுக்குள் ஒரு பயம். இந்த பயம் எதனால் வந்ததாம்? அவனுடைய அண்ணனுடைய காரியத்தை நிமித்தம். இத்தனை காரியங்கள், இவ்வளவு ஆசீர்வாதங்கள், இவ்வளவு செல்வாங்கள், இவ்வளவு கால்நடைகள், இவ்வளவு செல்வத்தின் வல்லமைகள் எல்லாம் கொடுத்திருக்கிற போதிலும் யாக்கோபு தனித்திருந்தான். வசனத்தில் பார்க்குறோம், பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடிவு மட்டும் அவனோட போராடினான். அடுத்து 26 நீங்க பார்த்தீங்கன்னா, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். இங்கே தான் மேட்ரே. நீங்க அதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணுங்க. இவ்வளவு ஆசீர்வாதம், 2 பரிவாரத்தையும் கர்த்தர் கொடுத்து, இவ்வளவு பரிவாரமும் அவனுக்கு முன்னாடி இருக்கு. ஆனா யாக்கோபு இந்த இடத்துல சொல்றான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. அப்ப இதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லையா அப்படின்னு யாக்கோபு கிட்ட கேட்டா அவனுக்கு அப்பதான் சொல்லுவான், மெய்யான தெய்வத்தை நான் பார்த்த பிற்பாடுதான் தெரிந்தது, இந்த 2 பரிவாரம் ஆசீர்வாதம் அல்ல, அவர் கொடுக்கிறது தான் ஆசீர்வாதம். புரிஞ்சவங்க மாத்திராமேன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். நல்லா தெரிஞ்சுக்கணும், 2 பரிவாரம் இருக்கு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, மனைவிமார்கள் இருக்கிறாங்க, ஆடு மாடுகள் இருக்கு, சொத்து சுதந்திரம் எல்லாம் இருக்கு. ஆனால் மெய்யாய் தேவனோடு இடைப்படுகிற வேளையில் தனித்து ஜெபத்திலே பிதாவோடு தேவ தூதனோடு கூட தேவனுடைய அந்த நேரத்தில் ஜெபிக்கிற வேளையில் அந்த யாக்கோபுக்கு ஒரு காரியம் தெளிவாய் தெரிந்தது. அவைகள் ஆசீர்வாதங்கள் அல்ல, நீர் என்னை ஆசீர்வதித்தால். அப்பதான் தேவன் சொல்லுகிறார், உன் பேர் என்ன? இனி யாக்கோபு அல்ல, இனி உன் பேர் இஸ்ரவேல். ஹல்லேலூயா. அங்குதான் தேவனிடத்தில் ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. ஜெப நேரத்தில் உங்களுக்கு வெளிப்பாடை வசனத்தின் மூலம் கர்த்தர் தருவாராக. புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிற வேளையில் நான் தெளிவாய் சொல்லுகிறேன், எத்தனை கோடி ஆசீர்வாதங்கள், உலகத்தின் நன்மைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த உலக வாழ்க்கையில் யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் என்பதை ஆல்ரெடி பரலோக டிபார்ட்மெண்ட் தீர்மானம் பண்ணி தான் இந்த உலகத்தில் அனுப்பி வைத்திருக்கிறது. எவ்வளவு கோடிகள், எவ்வளவு நகைகள், எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் உண்மையான இயேசு கிறிஸ்து, பைபிளில் சொல்லப்பட்ட இயேசுவோடு நீங்கள் முழங்கால் படியிட்டு இருப்பீர்கள் என்று சொன்னால் கதற ஆரம்பிப்பீர்கள், நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன். எல்லா ஆசீர்வாதமும் இருக்குங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் தன்னந்தனியாய் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற நேரத்தில் தான் வெளிப்பாடுகள் தெரிய ஆரம்பிக்கும். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லலை. எத்தனை பேர் ஆவிக்குரியவர்களாக இருக்க விரும்புகிறீங்க? பிரதர், அப்போனா உலக நன்மைகளா? நோ, உலக நன்மைகள் எல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறார், உண்மைதாங்க. உடனே அந்த எக்ஸ்ட்ரீம் போயிடாதீங்க ஆண்டவர் சமூகத்தில். அடுத்து இன்னொரு பகுதியை வாசிப்போம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். சீக்கிரம் வாசிப்போம். 1 நாளாகமம் 4:10. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. மொத்தத்திலே 18 வார்த்தைகளை கொண்ட அந்த ஜெபம் யாபேசினுடைய சகல காரியத்தையும் புரட்டி போட்டது. இந்த நாளில் கூட எவ்வளவு லென்த்தியாக நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்கன்றது மிக முக்கியம் அல்ல. ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாய் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைத்து ராத்திரியோ பகலோ மதியான நேரமோ, எத்தனை பேர் மதியான லஞ்சில் ஆஃபீஸ் டைமிங்கில் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டோ உட்கார்ந்தோ செபித்த நபர்கள் உண்டு. சூழ்நிலைகளை கண்டு புலம்பி இருப்பதை காட்டிலும் சுருக்கமான அல்லது கருத்தான ஜெபத்தை உடையவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் செல்லுகிற இடமெல்லாம் ஜெபத்தின் வல்லமையை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பீர்கள். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்களேன். நீங்களாம் உட்கார்ந்துருக்க பார்த்தா நாங்களாம் பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்கிற, யாரை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறீங்கன்ற மாதிரி தெரியுது. கொஞ்சம் சிரிங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாபேஸ் துக்கத்தின் மகனாக இருந்தான். சூழ்நிலைகளை பார்த்தா எங்கே பார்த்தாலும் துக்கம், பிரச்சனை, கவலை. இவனை பார்த்தா நம்மளாம் ஆசீர்வாதமாக இல்லை, அவனை பார்த்தா அவன் அப்படி இருக்கிறான், இவனை பார்த்தா இப்படி இருக்கிறான். ஒரு நாள் உட்கார்ந்து தீர்மானம் பண்ணான், தன்னுடைய உண்மையான நிலைமையை உணர ஆரம்பித்தான். அதை தான் நான் சொல்லுகிறேன், ஜெபம் நம்முடைய உண்மையான நிலைமையை, இயலாமையை உணர செய்து நம்மை தாழ்த்தி தேவனிடத்தில் ஜெபத்தின் மூலமாய் ஒப்படைக்க செய்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாபேஸ் புலம்புகிற அனுபவத்திலிருந்து மாறி தனியாக நின்று கொண்டு தனியாய் தேவனாகிய கர்த்தரை நோக்கி
சூழ்நிலைகளை பார்த்தால் எல்லா பக்கமும் துக்கம், சூழ்நிலைகளை பார்த்தால் எங்கு பார்த்தாலும் எனக்கு ஆதரவான சூழ்நிலைகள் இல்லை. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், எங்கள் பரலோக தேவனே, நீர் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி 18 வார்த்தைகளை சொல்லி தன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கினவன் இந்த யாபேஸ். இந்த நாளில் உங்கள் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும் இந்த வார்த்தையின் மேல், இந்த வசனத்தின் மேல் உங்கள் இருதயத்தை பதிய வைத்து, யாபேசுக்கும் ஆண்டவரே அநேக பரிசுத்தவான்களுக்கும் உதவி செய்த எங்கள் தேவன், என்றும் நீர் உயிரோடு இருக்கிறீர், என் சூழ்நிலைகளை மாற்ற முடியும் என்பதை நான் விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு நான் ஜெபிக்கிறேன் என்று அந்தரங்கத்தில் ஜெபித்து பார்ப்போம். வெளியரங்கத்தில் பிதாவானவர் பதிலை தருவதையும் பார்ப்போம். அநேகருடைய கரங்கள் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 18:13-14 ஒருக்கே வாசிப்போம். லூக்கா 18:13-14. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின் பின்பகுதியை எடுத்துக்கோங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அந்த 2 பேர் போய் ஜெபிக்க போனாங்களாம். அந்த 2 பேரில் ஒருத்தன் தன்னையே புகழ்ந்து பேசி தேவனிடத்தில் பேசுகிறது போல அவன் ஜெபம் பண்ண நினச்சிட்டு இருந்தானா. வேதம் தெளிவாக சொல்லுது, ஜெபத்தை கேட்ட இயேசு அந்த இடத்துல சொல்கிறாரு, அவன் தேவனிடத்துல ஜெபம் பண்ணல, தனக்கே தான் பேசிகிட்டு இருந்தான். அதை தெரியாமல் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் ஆயக்காரன் டாக்ஸ் கலெக்டர் ஒருவன் தனிமையாக நின்று வானத்திற்கும் தன் முகத்தை ஏறெடுக்க துணியாமல் உண்மையான தெய்வத்தினுடைய கிருபையை உணர்ந்து இருதயத்திலே குத்தப்பட்டவனாக உண்மை நிலைமையை அறிந்து தன்னை தாழ்த்தி தேவனுடைய ஆலயத்திலே யார் வந்தாலும் வராவிட்டாலும், யார் எனக்கு பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் என்னை காண்கிற ஒரு கண்கள் உண்டு என்பதை உணர்ந்து, பாவியாகிய என் மேல் கிருபையாய் இரும் என்று சொல்லி ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவனல்ல இவனை நீதிமானாய் கடந்து சென்றான். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென்னு சொல்லுங்களேன். இன்றைக்கி சர்ச்சில் வந்து எத்தனை பேரை இம்ப்ரெஸ் பண்ணுறோம், எத்தனை பேரை அட்ராக்ட் பண்ணுறோன்றதெல்லாம் ஒரு கொஸ்டின் இல்லை, எல்லாம் வெந்து போய்விடும். ஆனால் பரலோகத்தை அட்ராக்ட் பண்ணுகிறவர்கள் தேவை, பரலோகத்திற்கு உண்மை உள்ளவர்கள் தேவை, பரலோக ராஜாவை அட்ராக்ட் பண்ணுகிறவர்கள் தேவை, பரலோக ராஜாவின் மகிமையை இந்த உலகத்தில் நிரூபித்து காட்டுகிறவர்கள் தேவை. அதுதான் அடுத்த வசனத்தை வாசிப்போம். தானியேல் 9:10 வாசிங்க. தானியேல் 9:10. எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. தானியேல் தன்னுடைய ஜெபத்தை பிதாவாகிய தேவனிடத்தில் ஏறெடுக்கிறார். இந்த பகுதியில் தானியேல் ஒரு குற்றமும் செய்யவில்லை. ஆனாலும் தன்னை தாழ்த்தி தன் பிதாவோடு கூட, தன் பிதாக்களோடு கூட தன்னை இணைத்து, பிதாக்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம்தான் நாங்கள் தண்டிக்கப்பட்டு இன்றைக்கு பாபிலோனிலே சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாய் வந்தோம், ஆனாலும் உம்மிடத்தில் திரளான மீட்பு உண்டு. அதே போல 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிக்கும் போது, அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய தாழ்மையை, தன்னுடைய ஒன்றுமில்லாததை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் யாரையும் பார்த்து அவர்களோடு ஒப்பிட்டு கொள்ளாமல் ஆண்டவருடைய சன்னிதானத்தில், பிதாவுடைய சமூகத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் தரக்கூடிய ரட்சிப்பிற்காய் காத்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் நீண்ட நேரம் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாலாம். 16வது வசனத்தை மட்டும் வாசிப்போம். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். கர்த்தரிடத்தில் என் இருதயத்தை ஊற்றினேன் என்று சொன்னால், இன்றைக்கு சபைக்கு வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, இந்த 2 லைட் இருக்கிறதுனால நீங்களாம் பார்க்க தேவதூதர்களை போல இருந்துட்டு இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமேன். உண்மையாகவே பரலோக ராஜாவுடைய சமூகத்தில் தேவதூதர்களை போல இருக்க போகிறோம். ஆமேன். கவனிங்க, அன்னால் சபைக்கு வரும்போது மற்றவர்களெல்லாம் பார்க்கல, பிதாவினுடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றினாள். 2வது, தானியேல் தான் வழக்கம் போல் செய்கிற பிதாவினுடைய சமூகத்தில் அவனுக்கு தெரிந்தது அடிமைத்தனம் இந்த ரீசனால தான் வந்தது, ஆனாலும் இந்த தாழ்மையிலும் கர்த்தரிடத்தில் ஒரு திரளான மீட்புண்டு என்பதை நன்கு அறிந்தவனாய் இருந்தான் தானியேல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கேட்கும்போது ஆல்ரெடி கேட்ட செய்தி தானே அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எனக்கும் தெரியும். இந்த இடத்துல நான் நின்று கொண்டு இருக்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் குழந்தையாக இருப்பாங்க, கொஞ்சம் வளர்ந்தவங்களும் இருப்பாங்க, கொஞ்சம் வளர்ந்தவங்களும் இருக்கிறாங்க, வாலிபனும் இருக்கிறான், முதிர்ந்தவங்களும் இருக்கிறாங்க. எல்லாரையும் கவர் பண்ணி தான் ஆக வேண்டியது இருக்குது. புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா.
ஆனால் ஒரு காரியம், வார்த்தைக்கு பின் இருக்கக்கூடிய இயேசுவை பார்க்க உங்கள் கண்கள் தவறாது இருக்கட்டும். இந்த செய்தியை கேட்ட பிற்பாடு போய் கர்த்தருடைய சமூகத்தில் தன்னந்தனியாக கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபித்தாராமே, அந்த வேர்வையின் இரத்தத்திலே அவருடைய இருதயத்தின் பாரம் எப்படி இருந்தது என்பதை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. நான் யாரையும் நியாயம் தீர்க்க மாட்டேன். அவங்க ஜெபிக்கிறாங்களா, இவங்க ஜெபிக்கிறாங்களா, அவங்க சரியில்லை, இவங்க சரி, நோ 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 நோ, எனக்கு அது பிஸ்னஸ் இல்லை. என்னை படைத்த தெய்வத்திற்கு முன்பதாய் நான் ஒரு நாள் நிற்கிற வேளையில் இந்த உலகத்திற்காக எந்த நோக்கத்தோடு நான் உன்னை அனுப்பினேனோ அந்த நோக்கத்திலே சபைக்காக, உன் குடும்பத்திற்காக, இந்த நூற்றாண்டிலே, இந்த தலைமுறையிலே உன்னை வாழும்படி செய்த உனக்கு, உன் மூலமாய் இந்த தலைமுறையில் உள்ள ஆத்துமாக்களுக்காய் நீ ஏன் கதறவில்லை என்பதுதான் தேவனுடைய சத்தமாய் இருக்கும். தேவன் கேட்பார். கவனமாக இருப்போமாக. ஏனோ தானோ என்கிற வாழ்க்கை அல்ல, பயபக்தியோடு கூட இயேசுவின் ஜெப ஆவியை நம்மை பற்றி கொள்வதாக. ஹல்லேலூயா. ஒரு பக்தன் இப்படியாய் சொன்னார், எனக்கு கிறிஸ்தவ ஆவி தேவையில்லை, கிறிஸ்துவின் ஆவியே தேவை. புரிஞ்சவங்க மாத்திராமன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ ஆவி மாய்மாலமான ஆவி. ஏதோ கிறிஸ்தவ பேர் இருக்கிறதுனால சபைக்கு வருகிறோம், வந்து ப்ரேயர் பண்ண சொன்னதுனால ப்ரேயர் பண்ணுகிறோம். ஆனால் இருதயத்திலிருந்து எழும்புகிற ஜெப தூபம் வாழ்க்கையை மாற்றுவதை உணர்கிறவர்கள் பாக்கியவான்கள். We need prayer change the situation. ஹல்லேலூயா. ரெண்டாவது சில வசனங்களை நாம் வாசித்து இந்த நாளின் இந்த மாதத்திற்குரிய, அடுத்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம். ஜெபம் எவ்வளவுதான் நமக்கு திறமைகள் இருந்தாலும் அந்த திறமைகளினால் சாதிக்க முடியாததை முழங்கால்களால் முடிய செய்து விடும். புரிஞ்சவங்க மாத்திராமேன்னு சொல்லுங்களேன். மூளையால் முடியாதது முழங்காலால் முடியும் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம். எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு சாதித்தவர்கள் தான் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. எல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட போய் முழங்கால் படியிடுவதை பார்க்கிலும் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அடுத்து அவர் சொல்லுகிற திசையில் பிரயாணம் பண்ணுகிறது தான் உத்தமம். புரிஞ்சவங்க மாத்திரம். எல்லாருடைய கரங்களும் ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபிக்கணும்னு விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள ஆவியானவர் பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார்? கொஞ்சம் கவனிங்க. உங்களை நம்பி அருமையான மனைவி, பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்கள் மாம்சத்திலிருந்து எழும்புகிற ஜெபத்தினால் ஏதோ உங்கள் குடும்பத்தை ஓட்டி கொண்டு இருக்கலாம். ஆனால் பரலோக தகப்பன் ஆவியானவர் என்கிற மகிமையின் ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளை நமக்குள் தருகிறவர். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42வது வசனம். 1 ராஜாக்கள் 18:42. கரெக்டாக நம்ம முடிச்சிடலாம். வசனத்தை கவனிங்க. பண்ண போனான். பின்பு எலியா கர்த்தர் மேல் பர்வதத்தில் கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். ஒன்றுமில்லை. போதும் சிஸ்டர், தேங்க்யூ. கவனிங்க. குடும்பத்தில் ஒய்ஃபு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லும்போது ஒய்ஃபு கிட்ட சண்டை போடுகிறதை பார்க்கிலும் தேவனை அறிந்த ஜெபாவியை உடைய தேவ மனிதன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் தன் அதாவது முழங்காலில் படும்படி முகம் கூப்புற விழுந்து மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதையும் கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயையும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னிற குடும்பத்தை நடத்தணும். ஐயா, எனக்கு தேவை, எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் சில பற்றாக்குறைகள் வருகிறதை உணர்கிறேன். எனக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வராவிட்டால் எனக்கு எப்படி ஒத்தாசை வரும்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே முழங்காலிலே நிற்கிறவர்கள் பாக்கியவான்கள். புரிஞ்சவங்க மாத்திராமேன்னு சொல்லுங்களா பாப்போம். ஹல்லேலூயா. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எந்த பண தேவையாக இருக்கட்டும், சரீரத்தின் நன்மையாக இருக்கட்டும், உங்கள் மனைவி பிள்ளைகளுக்காக நீங்கள் கணவன்மார்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கர்த்தருடைய பாதபடியிலே முகம் குப்புற விழுந்து, ஏனையை நம்பி கர்த்தர் ஈவாய் கொடுத்த இந்த ஜீவன்களுக்கு நான் உத்தரவாதி ஆண்டவரே, இதோ நான் ஜெபிக்கிறேன், குடும்பத்தில் மாற்றத்தை தாரும் என்று சொல்லி கேட்பீர்களானால் 7 முறை விழுந்தாலும் கையளவு மேகம் எழும்புவதையும் கார்மேகம் எழும்புவதையும் பெருமழை இலைவதையும் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. கேட்கிறதற்கு நன்றாயிருக்கிறது, ஆனால் வாழ்க்கையில் செயல்படுத்துகிறதற்கு நாம் அந்த சாட்சி உள்ளவர்களை தான் பரலோகம் தேடிக்கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, பெற்றோர் யாராச்சும் அது இல்லை இது இல்லை அப்படி இல்லை இது இல்லைன்னா உனக்கு என்னத்தை தெரியும் நான் படுற கஷ்டம் அப்படின்னு சொல்லி வாக்குவாத சண்டையின் கூழ் போகாமல் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நான் ஆராதிக்கிறவரும் நான் ஜெபிக்கிறவரும் ஜெபத்தை கேட்கிறவர் யார் என்பதை நான் உனக்கு நிரூபித்து காட்டுகிறேன் என்று சொல்லுகிற புருஷர்கள் தேவை.
ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட பாவலாலாம் வேலைக்கே ஆகாது. யார் உண்மையாக ஜெபிக்கிறாங்கன்னு அவருக்கு தெளிவாக தெரியும். ஹல்லேலூயா. உண்மையாக சொல்ல முடியுமா? செயின் ப்ரேயரில் வெறும் வார்த்தைகளாக எழும்பிற்றா அல்லது இருதயத்தின் ஆழத்தில் பாரத்தினாலே எழும்பிற்றா? கடமைக்காக சபையில் சொல்லிவிட்டார்கள் என்று உதட்டளவிலே நாம் ஜெபித்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் கூரையை விட்டு பரலோக ஜெபம் போயிருக்காது ஐயா. ஆனால் இருதயத்தில் பாரப்பட்டு அந்த 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ அத்தனை ஆத்துமாக்கள் நம்மளை நம்பி நிற்கது ஐயா. கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு அந்த கெட்செமனே தோட்டத்தில் இயேசுவின் வேர்வை துளிகள், நான் முடிக்கட்டும், அந்த வேர்வையின் துளிகளுக்குள் அந்த பாரத்தின் ஜெப ஆவியை எனக்குள் ஆவியானவர் கொண்டு வருகிற வேளையில் வெளியில் காட்டும்போது, வெளியில் யாரும் பார்க்கும்போது இவெல்லாம் ஜெபிக்கிறவனான் நினைக்கட்டும். ஆனால் அந்தரங்கத்திலே பார்க்கிற பரலோக தகப்பனுக்கும் கோடி கோடி தேவ தூதர்களுக்கும் பிசாசின் சேனைக்கும் தெரியும் இவன் உண்மையாய் ஜெபிக்கிறவன் என்று. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மாய்மாலம் பரலோகத்திற்கு செல்லாது. ஹல்லேலூயா. இன்னும் 2 வசனத்தை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19:35. 2 ராஜாக்கள் 19:35. வேகமா வாசிங்க ப்ளீஸ். இப்பொழுது எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,09,000 பேரை சங்காரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த 1,85,000 பேர் அதிகாலையில் எழுந்து பார்த்தால் செத்தவர்களாய் விழுந்து கிடந்தார்களாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த சினாரியோ நடக்கிறதுக்கு முன்னாடி எசேக்கியா ராஜாவுக்கு பயத்தை முழுத்தி வாங்கிட்டு எவன்டா காப்பாற்றுவான்னு சொல்லி தேவனை பரியாசம் பண்ணி சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தது. இவனும் ஒரு ராஜா, இவனுக்கும் ஒரு சேனை இருந்தது. எல்லாம் இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலையிலே எசேக்கியா கர்த்தருடைய பாதபடியிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் விழுந்தான். என் அன்பு சகோதரனை சகோதரியை, தயவு செய்து உங்கள் சூழ்நிலைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளின் மத்தியில் நீங்கள் போடுகிற உங்கள் ஜெபத்தின் வல்லமை பெரியதாக இருப்பதாக. வெளியில் காட்டும்போது, வெளியில் நம்மை பார்க்கும்போது இவெல்லாம் ஜெபிக்கிறவனான நினைக்கட்டும். ஆனால் பரலோகம் சொல்லட்டும், இவன் ஜெபிக்கிறவன். தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன். நீ வேண்டிக் கொள்ளும் போதே வாங்கிட்ட நான் ஆன்சரை கொடுத்துட்டேன்ப்பா. இந்த ஜெபம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை. புரிஞ்சவங்க மாத்திரம் யாரையும் பார்க்காதீங்க. அவங்க இவங்க சரி, இப்போ என்னையும் 4 பேர் பார்ப்பீங்க. ஓ, இவெல்லாம் யோகியமாக குறையா இருக்கா இல்லையா அப்படின்னா என்ன பார்க்காதீங்க, உங்களை பார்க்காதீங்க. வசனத்தை பார்ப்போம். இயேசுவை பார்க்க வந்திருக்கிறோம். நானும் குறைவுள்ளவன் தான். கடைசியாய் தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம், மிக முக்கியமான வசனம். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இயேசு கிறிஸ்துவிற்கு வழக்கம் போல் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. தானியேலுக்கு வழக்கம் போல் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் ஜெபிக்கிற அனுபவங்கள் இருந்தது. பரிசுத்தவான்கள் அநேகருக்கும் அந்தரங்கத்திலே கர்த்தரோடு கூட போராடுகிறதற்கு வேண்டிய அந்த வல்லமையின் அபிஷேகம் உள்ள ஜெப வாழ்க்கை இருந்தது. அநேகருடைய முழங்கால்களை பார்க்கும்போது, தேசத்தினுடைய ராணியே அல்லது ராஜாக்களோ அவர்கள் முழங்கால்களை பார்க்கிற போது பயங்கள் வந்ததாம். இந்த நாளில் நம்மளுடைய சமூக ஆண்டவர் ஒரு விசை கண்களை மூடி இந்த வார்த்தையை கேட்டு நாம் ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். என் அன்பு சகோதரனே, வசனத்தை கேட்கிறவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டார்களாம். விசுவாசம் இல்லாமல் கேட்டதினால், கேட்ட வசனத்தினால் ஒரு பிரயோஜனமும் இல்லையாம். ஆனால் அப்படியே ரிவர்ஸில் போடுங்க. கேட்ட வசனத்தை விசுவாசத்தோடு கேட்டவர்களுக்குள் ஜீவன் வந்ததாம். அந்த ஜீவன் மாற்றத்தை கொண்டு வந்ததாம். அதை முதலாவது கட்டின மனைவியும் பிள்ளைகளும் பார்த்தார்களாம். அதை தொடர்ந்து உறவினர்கள் பார்த்தார்களாம். அதை தொடர்ந்து சபை ஜனங்கள் பார்த்தார்களாம். அதை தொடர்ந்து தேசம் அறியும்படியான ஜெபத்தின் மகிமை உள்ள எழுப்புதல் வாழ்க்கையை கர்த்தர் தருவதற்கு வல்லமை உள்ளவர். தானியேலுடைய இருதயம் பாபிலோன் தேசத்திலே சரீர பிரகாரமாக இருந்தாலும் தானியேலுடைய இருதயமோ அந்த எருசலேமிலே வீற்றிருக்கிற என் தேவனாகிய கர்த்தரை நோக்கியே நான் ஜெபிப்பேன். அந்த அவ்வளவு தூரத்தில் உள்ள எருசலேமுக்கு நேராய் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த அந்த தானியேல் 3 முறை வழக்கம் போல் ஜெபித்தான். இந்த நாளில் கண்ணீரோடு சபைக்காய் ஜெபித்தவர்கள்
இன்றைக்கு தளர்ந்து போயிருக்கிறீர்கள். மன்றாடி ஜெபித்தவர்கள் மன்றாட்டு குறைந்தவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். முழங்கால் படியிட்டு ஜெபித்தவர்கள் முழங்கால் படியிட முடியாதபடிக்கு சரீரத்தின் காரியங்களை சாக்கு போக்கு சொன்னவர்கள் இந்த இடத்துல இருக்கிறபடியினால் தான் ஆவியானவர் நம் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, உங்க வாழ்க்கையில நீங்க கணவனாகிய நீங்கள் உங்க குடும்பத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற வேளையில் முதலாவது உங்கள் மனைவி பிள்ளைகள் பார்த்து சொல்ல வேண்டும், என் கணவன் கர்த்தரோடு ஜெபிக்கிறார், என் மாற்றம் குடும்பத்தில் உண்டாகிறது, எங்கள் குடும்பத்தில் கர்த்தர் உலாவுகிறார், ஜெபத்தோடு எங்கள் குடும்ப வாழ்க்கை கட்டப்படுகிறது என்கிற செய்தி உங்கள் குடும்பத்தில் முதலாவது சாட்சியாக எழும்பட்டும். இந்த நேரத்தில் தானியேலுடைய இருதயம் தேவனாகிய கர்த்தரோடு இணைந்திருந்தது. அந்த இருதயம் கர்த்தரோடு விட்டு பிரிய விருப்பமே இல்லை. யார் என்னன்னாலும் சொல்லட்டும், எத்தனை சட்டங்கள் போடட்டும், சிங்ககபியா இருக்கட்டும், ஆனால் அந்த தானியேலுக்குள் ஒரு காரியம் இருந்தது, என் இருதயம் என் பிதாவோடு இணைந்திருக்கிறது, எப்படி நான் அவரை விட்டு பிரிய முடியும்? அந்த ஜெப ஆவி உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் நடந்தாலும் ஜெபிப்பீர்கள். இருதயத்தின் ஆழத்திலே கொஞ்சம் கொஞ்சமாய் ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. வீட்டில் இருக்கும்போது ஜெபிப்பீங்க. இது ஒரே நாள் வராத ஒரு அனுபவம். ஆண்டவரிடத்தில் நெருங்க 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 உங்களுக்குள் ஆவியானவர் இந்த காரியத்தை கொண்டு வருவார். நீங்க ஒரு நபரிடத்தில் பேசும்போது ஆவியானவர் வசனங்களை கொடுத்து வார்த்தைகளை கொடுத்து அவர்களை உயிர்ப்பிப்பார். தானியேலுடைய இருதயம் பிதாவோடு கூட இணைந்திருந்தபடியினால் பரலோகம் தானியேலை நன்கு அறிந்து வைத்திருந்தது, சிங்ககபியும் நன்கு அறிந்து வைத்திருந்தது. இந்த நாளில் உங்க இருதயம் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தரோடு கூட இணைந்திருக்கும் என்று சொன்னால் சிங்ககபியிலும் சிங்கங்கள் சொல்லும், இவன் தானியேல் கர்த்தருக்கு பிரியமானவன். நான் சொல்லுகிறது மாய்மாலமான வாழ்க்கை அல்ல, ஏனோ தானோ என்று ஜெபிக்கிற வாழ்க்கை அல்ல. என் அன்பு சகோதரனே, ஆவியானவர் சொல்லுகிற போது நாம் எல்லாரும் கவனமாய் கேட்போமாக. வால் சிங்க கெபி சொல்ல வேண்டும், யார் ஜெபிக்கிறவன் என்று. இதுதான் நம்மளுடைய ஜெபமாய் இருக்கட்டும். இந்த மே மாசத்திலே ஆகிலும் இந்த நாளில் ஆகிலும் என் அன்பு சகோதரனே, எமோஷனல் அல்ல. பரலோக ராஜ்யத்தில் எமோஷனலுக்கு ஒரு வேல்யூமே கிடையாது. ஆவியானவருடைய ஜெப வாழ்க்கை நமக்கு ஆவியானவர் தருவாராக. எங்கள் அன்பின் பிதாவே, நாங்கள் ஜெபித்த தியானித்த இந்த வார்த்தைகள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மறுரூபத்தை கொண்டு வரட்டும். நாங்கள் ஜெபத்தில் குறைவோடு இருக்கிறோம். இந்த வசனங்கள் மூலமாக எங்கள் ஜெப வாழ்க்கையை கட்டி முதல்ல நாங்கள் கட்டின மனைவி பிள்ளைகள் எங்கள் குடும்பத்தார் அறியட்டாண்டவரே, நான் ஆராதிக்கிற, நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற என் தேவன் என்றும் என்னோடு பேசுகிறார் என்ற என் ஜெபத்திற்கு பதிலை தருகிறார் என்கிற சாட்சியை நிரூபிக்க கிருபை தந்தருளும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஜெபிப்போம். சோதரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பரிசுத்த பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி அப்பா நம்முடைய நாம மகிமைக்குன்னு சொல்லி எங்களை எல்லாம் சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டு இந்த அந்நிய தேசத்தில் கர்த்தர் கொண்டு வந்து அப்பா நல்ல வேலையை கொடுத்து நல்ல குடும்பங்களை கொடுத்து இம்மட்டு கிருபையாக எங்களை வழிநடத்தி வந்திருக்கேன். அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கூட இந்த 2025 ஆண்டில் கடந்த 4 மாதங்களும் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை கனிமணியை போல பாதுகாத்து இந்த புதிய மே மாதத்துக்குள்ளாய் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டை இந்த புதிய மாதத்தையும் கூட ஆண்டை கர்த்தருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பெறாமல் சமாதானத்தை விட்டு செல்கிறேன். என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானம் நித்திய நிரந்தரமாக இருக்கும் என்று சொல்லி ஒரு நித்திய நிரந்தரமான ஒரு சமாதானத்தை கத்திர நாளில் எங்களுக்கு எல்லாம் வாக்கு பண்ணியிருக்கேன். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆராய்ச்சி வந்த ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் இந்த கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவருக்குள்ளார ஆண்டு இந்த மாதம் முழுவதும் ஆண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டு தேவன் கொடுக்கிற அந்த மெய் சமாதானம் ஒவ்வொருவருக்குள்ளாய் காணப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து கத்திர கரம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இந்த இடத்துல கடந்து செல்லும் பொழுது தேவ சமூகத்திலிருந்து நன்மைகளையும் கிருபைகளையும் இறக்கங்களை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கூட கடந்து செல்ல கத்திர கிருபை பாருங்க. தொடர்ந்து இந்த மே மாதம் முழுவதும் சபை மூலமாய் செய்யப்படுற எல்லா ஊழியங்களிலையும் கத்திர கிருபை இருக்க முடிய ஜெபிக்கிறோம். தேவ பிரசனம் இருக்கட்டும். எல்லா ஆராதனையிலும் தேவ பிள்ளைகள் உற்சாகமாய் வந்து பங்கு பெற்று உடைய நாமத்தை மையப்படுத்த முடிய வேண்டிய எல்லா கிருபைகளை கொடுக்க முடிய ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வாதம் அனுப்புகிறேன். புதிய மகிமை நமக்கு செலுத்துகிறோம். மீட்பரட்சமாய் இயேசுவின் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம், ஐக்கியம், சிநேகம், பாதுகாவல், வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு நாமத்துக்கே ஸ்தோத்திரம். யாவருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.